வனப்புறம் பஞ்சாயத்து முள்ளரிக்காட்டில் காட்டு யானை தாக்குதலில் இளைஞர் மரணமடைந்தார். மனித உயிர்கள் பலியாகும் போதும் வனத்துறையின் மௌனம் மிகப்பெரிய பிரச்சினைக்கு காரணமாக மாறி வருகிறது. இடுக்கி மாவட்டத்தில் இந்த வருடம் மட்டும் காட்டு யானை தாக்குதலில் மரணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 7. வனப்புறம் கிராம பஞ்சாயத்தின் முள்ளரிக்காட்டில் காட்டு யானை தாக்குதலில் மரணமடைந்த அமல் இலாகியின் இறுதிச் சடங்கு நிறைவடைந்தது. முள்ளரிக்காடு ஜுமா மஸ்ஜிதில் தான் நடத்தப்பட்டது. அமைச்சர் ரோசி அகஸ்டின், எம்பி டீன் குரியாகோஸ் உட்பட உள்ளவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவித்தனர். காட்டு யானை தாக்குதலில் இளைஞர் மறைத்த சம்பவம் வனப்புறம் பஞ்சாயத்தில் எல்டிஎஃப், யூடிஎஃப், என்டிஏ முன்னணிகள் அழைப்பு விடுத்த கர்த்தால் முழுமையடைந்தது. மாலை 6 மணி வரைதான் கர்த்தால் நடைபெற்றது. காட்டு யானை தாக்குதலில் வனப்புறம் பஞ்சாயத்தில் 1ஆம் ஆடான அமையல் தொட்டி பள்ளிக்கவலை அமல் இலாகி தான் மரணமடைந்தது. 23 வயதுடைய இவர் வீட்டிற்கு அருகில் தேக்கின் காட்டில் பசுமாட்டை அவிழ்ப்பதற்காக செல்வதற்கிடையில் தான் தாக்குதல். உடன் சென்றிருந்த மன்சூர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அமல் இலாகியை தொடுபுழையில் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதித்திருந்தாலும் உயிரை பாதுகாக்க இயலவில்லை. யானை அமலை தும்பிக்கையால் தாக்கியுள்ளது. மன்சூர் அங்கிருந்து ஓடி தப்பினார். அவரின் சத்தம் கேட்டுதான் பொதுமக்கள் அங்கு வந்தது. மன்சூரின் வலது காலிலும் காயங்கள் உள்ளன. അതിനെപ്പറ്റിയുള്ള ദീർഘകാലമായിട്ടുള്ള പദ്ധതികൾ ആലോചിക്കേണ്ടത്. എവിടെയാണ് ജനങ്ങൾക്ക് സുരക്ഷിത? പകൽ പോലും കുട്ടികളെ സ്കൂളിൽ വിടാൻ പറ്റും, വാഹനത്തിൽ കുട്ടികളെ വിടാൻ പറ്റുമോ? ഈയിടെ തന്നെ രണ്ട് സംഭവം ഉണ്ടായത് നമുക്കറിയാം. 2 ബൈക്കിൽ 2 പിള്ളേർ പോന്നു. അത് കാട്ടാനെയാണ്. കുട്ടമ്പുഴ ആ 2 പേരുടെ ജീവൻ നഷ്ടപ്പെട്ടു. മരം മറിഞ്ഞു വീണാണെന്ന് പറഞ്ഞാൽ പോലും മരം മറിഞ്ഞു വീഴുന്നത് ആന ചവിട്ടി മറിച്ചതാണ്. അതുപോലെ തന്നെ കഴിഞ്ഞ ദിവസം നമ്മൾ കണ്ടു ഇത്തരത്തിലുള്ള ഒരു നിരന്തരമായിട്ടുള്ള സാഹചര്യം ഉണ്ടായിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഇത് അങ്ങേയറ്റം പ്രതിഷേധാർഹമാണ്. അതുകൊണ്ട് ഗവൺമെൻറ് ഇനിയെങ്കിലും കണ്ടു തുറന്നില്ലെങ്കിൽ ഗവൺമെൻറ് പിടിച്ചാൽ കിട്ടിയല്ല, ജനത്തെ പിടിക്കാൻ കിട്ടിയല്ല എന്നുള്ള കാര്യം ഓർമ്മിപ്പിക്കുക. ന്യൂസ് ബ്യൂറോ തൊടുപുഴ.